விகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து கிட்ட வந்து மீனா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ மலேசியா போறது ரொம்பவே அவசியமாங்க. கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சிருக்கா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க செலவு பண்ணணுமா, அதை வந்து போட்டோ எடுத்துட்டு வந்து இங்க மாட்டிக்கணுமா சொல்லுங்க நல்லா சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவமா பேசுறாங்க. உடனே அங்க வந்துடுறாங்க. முத்து வந்து எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட கேப் விடாத, நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றது உனக்கு தெரியணும்ல, தெரியாம நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அதுதான் என்னன்றது எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர டென்ஷன்லயும் வந்து இருக்காங்க. சரி இப்போ என்னதான் பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கர கோவமா இருக்காங்க. இங்க பாரு, நான் வந்து ரோகிணி என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, இப்போ ஒரு வேளை நம்ம அங்க போகிறோம்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து வேணும். அவங்க இல்ல கண்டிப்பா நீங்க முடியாது அது எதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ஆமா சொல்லுவாங்க. அப்படின்னா அவ வந்து என்ன பண்ணுவா, அவ வந்து எல்லா விஷயமே வந்து பண்ணுவா, அதுதான் எனக்கு தேவை. அவ வந்து உண்மை மறைக்கிறாரா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். ஓ அப்படிங்களாங்க, சரிங்க, நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா போயிட்டு அப்பா எல்லாருமே போக போறோம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி, முத்து நான் நல்லா வரல, எங்களுக்குள்ளவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிசினஸ், ஒரு பக்கம் வந்து பணத்தை ஏமாத்திட்டு போனவங்க, இவங்க எல்லாரையும் பாக்குறதா நாங்க அங்க வர்றதா, நீங்க வந்து போயிட்டு வாங்க, தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து வந்து இல்ல அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருமே போக போறோம், அது இல்லாம பார்லர் அம்மாவோட வீட்டுக்கு போக போறோம், நம்ம இங்க இருந்து போற செலவு மட்டும்தான், அங்க போனா பார்லர் அம்மாவே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க, ஏன் உங்க சொந்தக்காரங்க இதை கூட பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. இல்ல ஏன் பார்த்துக்காமன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி அங்கிருந்து போயிட்டு மனோஜ் கிட்ட நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல மனோஜ், என்னுடைய அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அந்த நேரத்துல போயிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாமே நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசுறாங்க. உடனே மனோஜ் வந்து யாரும் போகக்கூடாது, ஏன்னா ரோகிணியோட அப்பா ஜெயில இருக்காங்க, அப்படிப்பட்ட நேரத்துல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு முத்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.